ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 56வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். ஆண்டவர் அவருடைய ஜெப வீட்டிலே சபையிலே அவர் கொண்டு வந்து அவருடைய பிள்ளைகளை அவர் மகிழ்ச்சி கலிகூற செய்கிறார் என்பதை நாம் தியானம் செய்தோம். ஒன்றை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். சபை இங்கே இருக்கிற ஆலயத்துக்கு ஒப்பாக பரலோகத்திலும் ஒரு துதிக்கூடம், ஆராதனை கூடம், ஒரு ஆலயம் தேவனுடைய பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அங்கே 5வது வசனத்திலே என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரத்திற்கும் இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். ஒரு உத்தம இடத்தும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாயிருக்கிற ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த பூலோகத்திலே கர்த்தர் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார், ஜெப வீட்டை கொடுத்திருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கு நான் என் பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு வந்து, ஆமென், ஹல்லேலூயா. நாமெல்லாம் எதற்கு பார்த்துருவானுங்க? எதற்கு பார்த்துவாங்க? எல்லாம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு பார்த்துருவானுங்களா? இல்லை, பரிசுத்த பர்வதத்துக்கு பார்த்துருவானுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இங்கே நீங்கள் அந்த 6வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் இங்கே கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற. ஆமென். நாமெல்லாம் பரலோகத்துக்கு யாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்நிய புத்திரர். பரலோகம் நமக்கு சொந்தமே கிடையாது. நம்மளாம் யாரு? பரலோக ராஜ்யத்துக்கு அந்நிய புத்திரர். பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள் கிடையாது. எப்போ ஒரு மனுஷன் ஆண்டவரை சேவித்து ஆண்டவரை நேசித்து அவருக்கு ஊழியக்காரராக இருந்து அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரரை பர்வதத்துக்கு கொண்டு போகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? நான் மறுபடியும் நம்மை ஆண்டவர் வற்புறுத்துகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மாத்திரம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்னையும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் குமாரர்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. அவரை சேவிக்கவும் அவரை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் இல்லாதபடி அனுசரிக்கவும் அவரை சேர்ந்து அவருடைய உடன்படிக்கையை கை கொள்கிறவர்களுக்குத்தான் பரலோக ராஜ்யம் சொந்தமாக இருக்கும். இந்த சபையும் சொந்தமாக இருக்கும். பூலோகத்தில் இருக்கிற சபையும் எப்போது உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாக இருக்கும் என்று சொல்லுவோமானால், பரலோகத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த பர்வதத்திலே இருக்கிற மகிமையான கீர்த்தியும் புகழ்ச்சியுமான இடம் உங்களுக்கும் எனக்கும் எப்போ சொந்தமாக இருக்கும் என்று சொல்லுவோமானால்,
நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே அவரை சேவிக்கவும், அவரை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும். ஆமென். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், புதுசாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளாத முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்தது இதற்குத்தான். அவரை சேவிப்பதற்காக ஆண்டவர் அழைத்தார், அவரை நேசிப்பதற்காக ஆண்டவர் அழைத்தார், அவருக்கு ஊழியக்காரராக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஊழியக்காரராக இருக்க, பரிசுத்த ஓய்வு நாளை குலைச்சலாக்காதபடி ஆசரிக்க உங்களையும் என்னையும் தான் அழைத்தார். உலகத்தானுக்கு சபை தெரியாது, உலகத்தானுக்கு பரிசுத்த பர்வதம் என்ன என்று தெரியாதுங்க சிஸ்டர் பிரதர். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சபையை பற்றி தெரியும், சபையுடைய ஆசீர்வாதத்தை பற்றி தெரியும், சபையினுடைய ரட்சிப்பை பற்றி தெரியும். நீங்களும் நானும் அதை அறிந்திருக்கிறோம். அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக இருக்கணும். யார் ஆண்டவரை சேவிப்பார்கள் என்று சொல்லுவோமானால், யார் ஒருவர் தேவனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இதை செய்ய முடியும். ஆமென். ஆட்கொள்ளப்பட்டு, ஆண்டவர் ஆட்கொள்ளப்பட்டு, ஆண்டவர் நம்மை ஆட்கொண்டிருக்கணும். ஆளுகை, நம்மை ஆளுகை செய்யணும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமாகிய ஆண்டவர் நேற்றிரவு என்னிடத்தில் வந்து பேசினார் என்று. என்னை ஆட்கொண்ட தெய்வம், நான் சேவிக்கிற தெய்வம். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம், மன்னிக்கணும், யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். யாத்திரையாகமத்தினுடைய, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதியை உன்னிடத்திலிருந்து அவர் விலக்குகிற கர்த்தர். ஆண்டவரை நாம் சேவிக்கிற போது, யாத்ரியாமின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார் என்று சொல்கிறார். விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, சேவிக்கிற பிள்ளைகளுக்கு உண்டான சுதந்திரம், நம்முடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பமாக தண்ணீராக இருக்கும். வியாதி விலக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதிகள் இல்லாத ஒருவரும் கிடையாது. ஆமென். வியாதி இல்லாத சரீரம் ஒண்ணுமே இல்லை. எல்லா சரீரத்துக்கும் வியாதி இருக்கும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு உண்டான சுதந்திரம், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சேவிக்கிறவுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாசியுங்கள். கொலேசியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3:23 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். அப்போஸ்தலர் ஆகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும்படியாக அழைக்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை, கர்த்தரை, கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமான பலனை கர்த்தராலே பெற்றுக்கொள்வீர்கள் என்று அறியுங்க. ஆண்டவரை சேவிக்கிறதற்கு மூலமாக அவராலே சுதந்திரமான, அவர் வைத்திருக்கிற சுதந்திரத்தினுடைய பலனை பெற்றுக்கொள்வன். எவன் ஒருவன் கர்த்தரை சேவிக்கிறானோ அவன் கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரத்தினுடைய பலனை பெற்றுக்கொள்வவனாக இருப்பான். ஆண்டவர் ஒரு வருஷத்தில் அழகாக சொல்லுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன்,
நான் உங்களை விருதாவா என்னை பின்பற்றுங்கள் என்று நான் இஸ்ரவேலுக்கு சொன்னேனா அப்படின்னு கேட்பார் ஆண்டவர். எனக்கு அந்த வசனம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்க. என்ன என்ன சும்மாவா பின்பற்றுங்க நான் சொன்னேன்? என்ன சும்மாவா நீங்கள் சேவிங்க, என்னை நேசிங்க, என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேனா? நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சும்மாங்காட்டி நம்ம தேவன் அழைக்கல. நிச்சயமாக ஆண்டவர் ஒரு பெரிய பலனை கர்த்தர் நமக்காக, சுதந்திரத்தை உங்களுக்காகவும், இந்த உலகத்தில் வாழ்கிற போதும், இந்த உலகத்தை விட்டு எடுபடுகிற போதும் நாம் அறியாத ஒரு பெரிய பலனை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அதை அறிங்க அப்படின்னு பவுல் சொல்றார். அதை அறிந்து கொள்ளுங்க. எப்பா, கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு உண்டான பலனை நீங்க அறியணுங்க. கர்த்தரை சேவிக்கிற உள்ள பலனானது பெரிதாக இருக்கிறது. நீங்கள் வாசியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். 7வது அதிகாரம் 15வது வசனத்தை. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளாக வாசமாயிருப்பார். இவர்கள் பசியடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. கர்த்தர் சேவிக்கிறார்கள். இரவும் பகலும் அவருடைய சன்னிதானத்திலே, அவருடைய ஆலயத்திலே சேவிக்கிறாங்க. ஆமென். இங்க சேவிக்கிறவங்க எங்க தான் சேவிப்பீங்க? எங்க சேவிப்பீங்க? எங்களை தான் நம்மளை கொண்டு போறாரு பரிசுத்த. நீங்க அநேகர் கிறிஸ்தவனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு செத்து போகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவன் நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் அறிவு நமக்கு இல்லாமல் இருக்குன்னா, கிறிஸ்தவருக்கு உண்டான அறிவு ஏன் இன்றைக்கு இல்லாமல் இருக்குதுன்னா, நான் சொல்லுவேன், இன்னைக்கு நீ சாப்பிடாம நாளைக்கு செத்து போனாலும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மேன்மை பெருசுங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு செத்து போகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சாப்பிட்றதுக்காக நான் அழைக்கப்படலை. நாம் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடலனாலும் சரி, நீ வாழ்ந்தாலும் சரி, வாழனாலும் சரி, உனக்காக ஒரு மகிமையான வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் நல்லா இந்த உலகத்தில் வாழ போகிறீங்க. என்றென்றைக்கும் நாம் நல்லா 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 வாழ போகிறேங்கிறது தான் விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. என்னென்றைக்கும் உங்கள் பிள்ளைகளும் நாமளும், இதுதான் விசுவாசம். இதுக்கு தான் நம்ம பிரித்தெடுக்கப்பட்டோம். இதுக்கு தான் நம்ம ஆண்டவரை சேவிக்கிறவளாக இருக்கிறோம். எதற்காக நான் சேவிக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டு வியாதி விலக்கினதாக இருக்கும். கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கு உண்டான பலனை அறியத்தக்கதாக நீங்கள் இருக்கணும். நீங்களும் நானும் மாத்திரமல்ல, அவரை சேவிக்கிறவங்க இரவும் பகலும் ஆண்டவரை பரலோகத்திலே நம்மை சேவிக்கிறவர்களாக ஆண்டவர் வைக்கிறார். 2வது காரியம், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சங்கீதங்களினுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 5:11 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்கிறேன். 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் களி கூறுவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு களி கூறுதல் உண்டு. முதலாவது என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தரை சேவிக்கணும். முதல்ல. 2வது ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக. இது பெரிய தியானம் பாருங்க. நான் ரொம்ப அதை சுருக்கி வசனத்து மூலமாக உங்களை பேசுகிறேன். பெரிய தியானத்தெல்லாம் உங்களை பேசினா உங்களுக்கு புரியாது.
அதனால் நான் வசனத்தோடு கூட நான் செல்கிறேன். இதில் பெரிய தியானங்கள் உண்டு, அவைகளெல்லாம் எடுத்து சொல்லுவோமானால் அது நமக்கு புரியாது. ஆகையினால எளிமையாக வசனத்தோடு நான் உங்களுக்கு அழகாக நான் சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பவர்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு என்னதான் இருக்கும்? ஒரு களி கூறுதல் உண்டாக இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட ஆணானாலும் பொண்ணானாலும் சரி, ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுன்னா இந்த ஆணுக்கும் பொண்ணுக்கும் இந்த தலகால் தெரியாமல் ஒரு களி கூறுதல் உண்டாக இருக்கும். தெரியுமா? இதெல்லாம் அனுபவிச்சு தான் நீங்கள் வந்திருப்பீங்க இல்லையா? எஸ்தரம்மா அவங்க புருஷனை என்னதான் திட்டி என்ன தீர்த்தா கூட நிச்சயப்பக்க நாளில் சத்தியத்தை நான் சொல்லுகிறேன் கனவு கண்டிருப்பாங்க. ஆமேன். அதுக்கப்புறம் தான் அங்கே சேஷ்ட கீஷ்ட பிடிக்காம ஐயோ எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எல்லாரும் நினைக்கிறது தான் எனக்கு கல்யாணம். எனக்கு இப்போலாம் பசங்க பாருங்க அப்படியே மணிக்கணக்கில் பேசுகிறாங்க. நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டு மணிக்கணக்கில் அப்படியே என்னத்தை தான் பேசுவாங்கன்னு தெரியாதுங்க. நிச்சயிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி ஒரு மணவாளனும் என்னென்னமோ பேசுகிறாங்க. இது என்ன? இந்த களி கூறுதல் எதனால் உண்டாகுது? இந்த களி கூறுதல் உண்மையிலேயே நீங்கள் நிச்சயிக்கப்பட்ட போது களி கூர்ந்தீங்களா இல்லையா? பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக சொல்லுங்கள். சும்மா கதை விடாதீங்க. எல்லாத்துலையும் நீங்கள் கதை விடுறதே உங்களுக்கு பெருசாக இருக்குது. கல்யாணன்றது கஷ்டப்பட்டீங்களா? ஒரு புருஷன் அமைய கல்யாணப்பட்டதை நான் சொல்லலை, நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. கல்யாணம் நிச்சயப்பட்ட போய் எனக்கு மனவாள வாழலா, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, இந்த அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு களி கூறுதல் உண்டாயிருக்கும். சரி, இவங்கள விடுங்க. இந்த அம்மா மூலமா அவருக்கு ஒரு களி கூறுதல் உண்டாயிருக்கும். ஆமாம், சரிங்களா? இந்த அம்மா மூலமாக ஒரு களி கூறுதல், இப்படியே களி கூறுதலாமே போயிட்டாங்க வாழ்க்கையில் அவங்க. இதெல்லாம் ஒரு சந்தோஷம். இது தவறுன்னு இங்கே நான் போதனை பண்ணல. இந்த களி கூறுதல் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அந்த சந்தோஷம் இது தவறுன்னு நான் சொல்லிடுறேன்னு நினச்சிட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது தவறே இல்லை. இது இயற்கை, கர்த்தர் வச்சிருக்கிற நியமம். எதற்காக நான் வருகிறேன்னா, ஒரு நேசிப்பு ஒரு களி கூறுதலை நமக்கு கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். இயேசு உங்கள் உள்ளத்தில் நான் இன்றைக்கு கேட்குறேன், சரி கணவன் வந்தபோது ஒரு களி கூறுதல் வரல, இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்தபோது ஒரு களி கூறுதலும் ஒரு சந்தோஷமும் உங்கள் இருதயத்தில் வந்துதா? அதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவம், அதுதான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். அந்த இயேசு உள்ளத்தில் வந்தால் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துகிற காரியம், இயேசு உங்கள் இல்லத்தில் வந்து சந்தோஷம் இல்லை என்று சொல்லுவோமானால் நீங்கள் ஆண்டவரை சரியாக நேசிக்கலைன்னு அர்த்தம். ஆண்டவருடைய அன்பை நீங்கள் உணரலன்னு அர்த்தம். இயேசு வருகிற போது இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சாப்பாட்டுக்கு எனக்கு கஷ்டம், வீடு இல்லை, 2-3 உடன் பிறந்தவருங்க, பொறுப்பு ஜாஸ்தி, 3 பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், ஆஸ்தி இல்லை, அந்தஸ்து இல்லை, என்னை சுற்றி கடன் தான் இருந்தது. நீங்களாம் புருஷன் சம்பாதிக்கிறாரு, நீங்கள் சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, ஆனாலும் ஒரு பெண் பிள்ளைக்கோ ஒரு ஆண் மகனுக்கோ கல்யாணம் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறீங்க. ஆமென், அல்லேலூயா. நானும் கஷ்டத்தான் பட்டிருப்பேன். நானும் 3 பேர் 4 பேரும் சேர்ந்து எங்கே தான் போயிருப்போம்? ஒரு கிணத்துலையோ குளத்துலையோ இல்லை எங்கேயாவது உழுந்து செத்து தான் போயிருப்போம். நிச்சயமாக அதில் எந்த மாற்றமும் இல்லை. வாழறதுக்கு வழியே இல்லைங்க. திக்கற்ற நிலைமை. சரி, திக்கற்ற நிலைமை. ஏதோ இங்கே வேலைக்கு ஆளுக்கு ஒரு வேலைக்கு செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா வெறும் சாப்பாட்டு மாத்திரம் வாழ்க்கை இல்லை. வயசு வந்த பிள்ளைங்க, திருமண காரியம் நடக்கணும், சாப்பாட்டு நடக்கணும், கடன்காரங்களுக்கு பதில் சொல்லணும். எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைய நான் சொல்லுவேன், இந்த இயேசு வந்த உடனே இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. ஆராதனை இன்பமாக இருக்கும்,
சபை கூடுதல் இன்பமாக இருக்கு. அன்றைக்கு பற்றி கொண்ட ஆண்டவர். நான் ஏன் கண்ண மூடினே துதிக்கிறேன் தெரியுங்களா? ஒருவேளை நீங்கள் இங்கே ஒரு சிறு கூட்டம், ஒருவேளை நீங்கள் துதிக்காமல், நீங்கள் சரியாக துதிக்காமல் இருந்தீங்கன்னா எனக்கு அப்படியே கோபம் வந்துடும். எழுந்து வெளியே போங்கன்னு கூட சொல்கிற அளவுக்கு ஆகிடும். அதனால தான் உங்களெல்லாம் நான் பார்க்குறதில்ல. கோல்டாக நான் ஏன் பார்க்குறது இல்லைன்னு தெரியுங்களா? இதே வெளியே போன பிறகு என்ன உற்சாகமாக இருக்குன்னு தெரியுமா அந்த மக, எனக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து ஒரு கை கூட தட்டுறதில்லை, கை கூட தட்டுறதில்லை, கை கூட தட்டுறதில்லை. இனி சித்தா நல்லா ஆராதனை பண்ணார், சோத்திரம். கையை கூட தட்ட அந்த அம்மாவால் முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த மகளை குற்றமாக சொல்லலை, அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் வரலைங்க. ஜோயலால் சரியாக கைத்தட்ட முடியல. ஏன் அப்படின்னா அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம், ஊற்றுக்கண் வரல. வரணும், கேளுங்க. அது எல்லா ஏன் அப்படின்னா எல்லா சூழ்நிலையில் நம்ம சந்தோஷமாக ஒரு உச்சத்தில் ஒரு உயரத்தில் வச்சுருக்கோம். நான் என் மனைவி கல்யாணம் பண்ணி நிச்சயத்தை பண்ணுவேன்னு ரொம்ப சந்தோஷமாக கழி கூர்ந்தேன். ஆமென், அல்லேலூயா. பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். வரதட்சணை இல்லை, எதுவுமே இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்களுக்கு இல்லை, எனக்கும் இல்லை. எங்கேயோ ஒரு சின்னதாக ஒரு 5500 700 தான் எங்கள் கல்யாணம் நடந்தது. எனக்கு பட்டு போட வரப்போகுது, எங்களுக்கு கோட் ஷூட்டு வரப்போகுது, என் முன்னாடி நிறைய கொண்டு வர போகிறா வேனில், நிறைய பணம் வரப்போகுது. அந்த சந்தோஷம் இல்லை, ஒரு மனவாட்டியை கைப்பிடிக்கிற ஒரு நேசத்தினுடைய சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. எனக்கும் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு பின்பாடு ஒரு 2-3 கல்யாணத்தை நடத்திட்டு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேனே, அந்த சந்தோஷம். சொல்ல, அந்த இயேசு வந்த பிறகு நான் சொல்லுவேன், இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லுவாங்க, அண்ணன் வந்துட்டாரா, சந்தோஷம்தான்ப்பா வீடு அப்படின்னுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், அவன் ஒரு புறஜாதியான். அந்த அளவுக்கு பாடல் பாடி சந்தோஷமாக ஆண்டவரை ஆராதிப்பேன். அந்த வீடு நிறைந்து இருக்கும். வீடு சந்தோஷனால் நிறைந்திருக்கும். எத்தனையோ துக்கம் இருக்குங்க, கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், சொந்தக்காரர்கள் படுகிற பாடு இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா சொந்தக்காரங்கள்கிட்டையும் உள்ள கடங்காரன் வெளியிலேருந்து வந்து கேட்குற சொந்தக்காரங்கள்ட்டையும் வாங்கியிருப்பாங்களே, அவங்களாம் வருவாங்க போவாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் அந்த இயேசு வந்தபோது நான் சொல்லுவேன், அந்த சந்தோஷம் சொல்லுவேன் இந்த நாள் வரை நம்ம ஆராதிக்க வைக்கிறது. அல்லேலூயா. நேசங்க, நேசிக்கிங்க. இந்த ஆண்டவரை நேசிக்காமல் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கவே முடியாது. கர்த்தரை ஆராதிக்க முடியாது, கர்த்தரை சேவிக்க முடியாது, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஓய்வு நாளை ஆசரிக்க முடியாது, உடன்படிக்கையை காத்துக்கொள்ள முடியாது. கர்த்தரை நேசிக்கிறது மூலமாகத்தான். அதனால தான் நீங்கள் பேதுருவை ஆண்டவர் கேட்டார். நீங்கள் வாசிங்க, இந்த வசனம்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 37வது வசனத்தை எவ்வளோ ஆண்டவர் நம்மிடத்தில் எவ்வளவாக அவர் விரும்புகிறார் என்றதை நீங்கள் கொஞ்சம் கவனிங்களேன். உங்கள் நேசத்தை ஆண்டவர் எவ்வளவு விரும்புகிறார் என்பதை நீங்கள் கவனிங்க. தகப்பனையாவது, நீங்கள் கொஞ்சம் கவனிங்களேன். இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் வாசிங்க சிஸ்டர். தகப்பனையாவது, தாயையாவது, என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது, மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை உங்களாலே என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் ஆண்டவர் எவ்வளவாக உங்களை விரும்புகிறார் என்றதை மாத்திரம் நீங்கள் கவனிங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு, ஒருவன் நேசத்தை ஒருவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணங்க? என்ன காரியம்? ஒருத்தங்க அதிகமாக நம்மளை நேசிக்கிறாங்கன்னா, நேசிக்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்க அதிகமாக நம்ம நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமென். என்ன எப்படி சொல்கிறாரு இருப்பாங்களேன், ஒருவன் தன்னுடைய தாயையாவது தகப்பனையாவது இதையாவது செஞ்சிருவாங்க. இது பிள்ளைங்க வந்து நம்ம எளிதாக தாயை தகப்பனை வந்து நேசிக்காமல் விட்டுருவாங்க. யாருன்னா வந்து இடையில நின்னாங்கன்னா,
ஆனால் எத்தனை பேர் இடையில வந்து நின்னாலும் சொந்த மகனையோ மகளையோ நம்மளால் நேசிக்காம முடியவே முடியாது. அவங்க வாழ்க்கையில் யாருன்னா ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அம்மா அப்பா காணாத போயிடுவாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் நமக்கு வந்தாலும் நம்ம பிள்ளைகளை என்ன நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு மனைவி வந்துட்டா நம்ம கொஞ்சம் விலகி இருக்கணும்னு நமக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு பூ வாங்கி கொடுக்கறது, அந்த பொண்ணுக்கு புடவை வாங்கி கொடுக்கறது, இந்த பொம்பளை உட்காந்துன்னு போராமப்பட்டுன்னு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் அதை நான் தவறுன்னு நான் சொல்லலை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நேச்சர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேசம், அன்பு. என் பிள்ளை எனக்குத்தான், நான் வளர்த்தேன், நான் பார்த்தேன். என் பிள்ளை இன்னைக்கு பார்த்தியா எனக்காக எதுவும் செய்ய மாட்டேறான், அவ்வளோ நேசிக்கிறான். இதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியுமா அல்லது சரின்னு சொல்ல முடியுமா? என்னால் விளங்கி கொள்ள முடியல. ஆனாலும் ஆண்டவர் யார் நம்மை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்கள் நம்மிடத்தில் அதிகமாக நேசத்தை எதிர்பார்ப்பாங்க. அவர் சொல்லுகிறார், என்னை காட்டிலும் தாயையாவது தகப்பனையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ரெண்டாவது சொல்றாரு, என்னில் மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமென், அல்லேலூயா. ஒன்று மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாதுங்க. விசுவாச வாழ்க்கையில் உண்மையாக நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தரை சேவிக்கிறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கிறதுக்கும் ஆண்டவர் மேலே இந்த அன்பு மட்டும் வச்சுட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைகளை காட்டிலும் உண்மையிலே அதிகமாக நேசிக்கணும். ஆண்டவரை நேசித்து பாருங்கள், நேசித்து நீங்கள் பாருங்கள். இந்த சுவிசேஷத்தை, இந்த அன்பை அதிகமாக நேசிங்க. உலகத்தில் யாரும் உங்களை அசைக்க முடியாது. சில பேர் ஒரு குழந்தை பெற்றா ஆண்டவரை மறந்துடுறாங்க, ஒரு வேலை கிடைச்சா கர்த்தரை மறந்துடுறாங்க. நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், என் பிள்ளைகளை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. உண்மையாக நான் சொல்லுகிறேன். என் பிள்ளை, நான் இந்த வாழ்க்கையில் நான் வாழ்க்கையை துவங்கின போது இதெல்லாம் லட்சங்களை கொடுத்து நம்ம இதெல்லாம் செஞ்சோம். யாருடைய உதவி இல்லாமல் நான் செஞ்சேன். உங்களுக்கு தெரியும், எங்கள் பிள்ளைகளெல்லாம் ஒரு நிமிஷம் கூட என் நினைவில் வந்ததே கிடையாது. ஐயோ, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணுமே, நல்ல ஆடையை கொடுக்கணுமே, நல்ல உணவை கொடுக்கணுமே, நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணுமேனு நிச்சயமாக நான் நினச்சதே இல்லைங்க. எப்படியாவது ஒரு ஆலயத்தை கர்த்தருக்காக கட்டணும், அங்கே துதிக்கணும், அங்கே எல்லாரும் சேர்ந்து ஒரு நிறைய பேர் நம்ம சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கணுன்ற எண்ணம் தான் இதை எழுப்பினது. நேற்றுக்கு கூட இந்த இடத்துலேருந்து நான் கடந்து சென்ற போது, ஆண்டவரே இதெல்லாம் எப்படி நடந்தது, ஆண்டவரே இதெல்லாம் எப்படி சந்திச்சு? என் வருமானம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல நிரந்தர வேலையை கொடுத்துருக்கிறார், ஆனால் அந்த வருமானன்றது ரொம்ப கம்மி. அதாவது நான் நினைப்பேன், ஆண்டவர் இந்த கொஞ்சம் வருமானத்தில் எப்படி செஞ்சீங்க ஆண்டவரை? நீங்கள் அவர் மேலே வச்ச நேசம் செய்யும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை அதிகமாக நீ நேசி. உன் புள்ள நல்லா இருக்கணுமா, என்னை அதிகமாக நீ நேசி. இனி அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளை அதிகமாக நேசித்து ஆண்டவரை விட்ட பிறகு பிள்ளைகள் கெட்டு போகுதுங்க. இதெல்லாம் நமக்கு ரகசியம், நமக்கு தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு யாருமே, நான் என் வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், யாருமே எனக்கு பெரியவங்க கிடையாது. நம்ம இருதயத்தில் நம்ம யார் புள்ள பிறந்தா நமக்கு என்ன இருக்குது, அவங்க நமக்கு பெரியவங்க இல்லை. கர்த்தருடைய ஊழியம் பெருசு. ஒரு தம்பி ஒரு குடும்பத்தை ரொம்ப நேசித்தோம், நிக்சன் தம்பி குடும்பத்தை ரொம்ப நேசித்தோம், ரொம்ப ஜெபம் பண்ணுறோம், இன்றைக்கும் நேசிக்கிறோம், இன்றைக்கும் பேசுகிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் பிள்ளை வந்து 1 மாதம் ஆகுது, நாங்கள் போய் பார்க்கல. ஏன் தெரியுங்களா? யாரை காட்டிலும் ரட்சிப்பு பெரியது. ஆமென். நீ 10 புள்ள பெற்று ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் என் ராஜாதி ராஜா தான் எனக்கு பெருசு. ஆமென், அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு மதிப்பு கொடுக்காம, நீ ஆண்டவரை சேவிக்காம, நீ ஆண்டவரை நேசிக்காம, நீ ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக இல்லாமல், சபையை குறித்து கொஞ்சமும் என்ன உங்களுக்கு இல்லாமல் இருந்து
வேஷம் போட நான் வந்து விரும்பலை. ஆமென், அல்லேலூயா. என் ஆண்டவருடைய ஊழியம் பெருசு, ரட்சிப்பு பெருசு. ஊழியத்தை உயர்த்துவர்களை உயர்த்துவேன். வருகிற உங்களுக்காக முழங்கால் படியிடுகிறேன், கண்ணீர் இடுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறீங்க, நீங்கள் ஆண்டவரை இந்த ஊழியத்தில் நேசிக்கிறீங்க, ஊழியத்தை நேசிக்கிறீங்க. அதனால் நான் உங்களுக்காக உங்களை பேசுகிறேன், உங்களை திட்டுறேன், உங்களை கண்டிக்கிறேன். மற்றவங்களை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. எனக்கு கூட பிறந்தவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, யாரை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய கவலைலாம் கர்த்தரை யாரை நேசிக்கிறாங்களோ, கர்த்தருடைய யாரை சேவிக்கிறாங்களோ, யாரை ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ, யாரை ஆண்டவருக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் எனக்கு பிடிக்கும். கர்த்தரும் அப்படித்தான் இருக்கிறார். ஆமென். ஊழியக்காரனுக்கு அந்த மாதிரி இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் சில சமயத்தில் யோசிப்பேன், ஆண்டவரே இது தவறுன்னா ஆண்டவருடைய ஊழியம் தான், கர்த்தருடைய ரட்சிப்பு தான் மேலானது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நீ முதல் புள்ளியானாலும் சரி, 30வது புள்ளியாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயம் இல்லை. கர்த்தருக்கு கொடுக்குற முதலிடத்தை கொடுங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மகனையும் மகளையும் காட்டிலும் என்னை நேசிப்பார், எனக்கு பாத்திரன் அல்ல. நீங்கள் ஒன்றை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில். நம்ம பிள்ளைகளையோ நம்ம உறவுகளையோ நீ நேசிக்க பதிலாக கர்த்தரை நீங்கள் நேசித்து பாருங்கள். அதோட நீங்கள் நேசிங்க, முதலிடம் ஆண்டவருக்கு கொடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க. பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. நல்லா இருப்பாங்க ஆண்டவர். நீங்கள் நேசிக்கிறது உங்கள் பிள்ளைகளை நேசிக்காதீங்க, ஆண்டவரை நேசிங்க. ஆண்டவர் உங்களை நேசிப்பார், உங்கள் குடும்பத்தை நேசிப்பார், உங்கள் பிள்ளைகளை தானாக நேசிக்க ஆரம்பிச்சுப்பார். ஆனால் அநேகர் செய்கிற தவறு என்ன கேட்டிங்கன்னா, உலகத்தையும் பிள்ளைகளையும் உறவுகளையும் ஆஸ்திகளையும் அந்தஸ்தையும் நேசிக்க ஆரம்பித்து கர்த்தரை விட்டுறாங்க. நேசத்தை, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை, கர்த்தரை சேவிப்பதை, கர்த்தரை நேசிப்பதை அங்கே கொண்டு போய் வச்சிடறாங்க, பிள்ளை மீது கொண்டு போய் வச்சிடறாங்க. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், நீங்கள் நேசித்தா நானும் நீங்களும் நேசிக்கிறது மூலமாக நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்க போவது இல்லை. ஆமென். ஆனால் என் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் நேசித்தா நாம் நல்லா இருப்போம். நம்ம பிள்ளைங்க சத்தியம், சத்தியம். ஆமென், அல்லேலூயா. எந்த மாற்றமும் இல்லை. என் பிள்ளைய நான் தானே நேசிக்கணும், நீ நேசிக்காது, நீ ஆண்டவர் நேசி. உன் பிள்ளைய நீ நேசிப்பதை காட்டிலும், நீ கொடுப்பதை பார்த்திலும், நீ உயர்த்துவதை பார்த்திலும், நீ புத்தி சொல்லி திருந்துவதை பார்க்கலாம், ஆண்டவரை நீ நேசி. ஆண்டவரை நேசிப்பதை உன் பிள்ளைகள் பார்க்கட்டும், தானாக உயருவாங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் அநேகர் பிள்ளைகள் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பிள்ளைகளை அதிகமாக நேசித்ததுனால. ஆமென். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுங்க. பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அதுதான் இதனுடைய அர்த்தம். என்னை காட்டிலும் தாயாவது தகப்பனையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, என்னை காட்டிலும் மகளையாவது மகனையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நீ என்னை நேசி, நான் என்ன செய்யணுமோ அதை உனக்காகவும் பிள்ளைகளுக்காக செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. எந்த உறவானாலும் நீங்கள் நேசிப்பு செலுத்தாதீங்க. நான் இதுவரைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய திருமண வாழ்க்கை 24 வருஷத்தில் என் மனைவிக்கு 1000 ரூபாய்க்கு மேலே எந்த புடவையும் நான் எடுத்து கொடுத்ததே இல்லை. பொதுவாக புடவையே எடுத்து கொடுத்ததில்லை. இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், இப்போ கட்டியிருக்கிற சேலைலாம் அங்கே எப்பா உங்கள் அம்மா வீட்டில் என்ன தராங்களோ இல்லையோ, எதையாவது ஒரு சேரியை கொடுத்துட்றாங்கப்பா, எதுப்பா இது இந்த சேரின்னு நான் சொன்னேன். நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால என் மனைவிக்கு நான் புடவை கூட எடுத்து தந்தது கிடையாது. இயேசுவின் நாமத்தினால தைரியமாக நான் சொல்லுவேன். அப்படியே எடுத்து கொடுத்தாலும் இந்த கிறிஸ்மஸ் நாளில் எடுத்து கொடுக்குற போது இப்போ தான் ஒரு 2 வருஷமாக 450 ரூபா 500 ரூபா புடவையை நான் எடுத்து கொடுக்குறேன். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு எப்படியோ அப்படி தான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் தைரியமாக சொல்லுவேன். ஆனால் கர்த்தரை நான் நேசிக்கிறது மூலமாக எவ்வளோ லட்சங்களை நான் செலவு பண்ணியிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கண்ணு முன்னு தெரியாதுங்க, கண்ணு முன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பார்த்தீங்களா, 4000 ரூபா கஷ்டப்பட்டு சுமந்தனும் ஒரு சிபிக்கர் வாங்கின வரேன், டப்புன்னு 2 நாளில் போயிடும்.
மறுபடியும் ஆராய்வேன், என்ன ஸ்பீக்கர் வாங்கலாம், என்ன வாங்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் 5000 6000 ஸ்பீக்கர். இன்னும் நான் செய்வதற்கு ஆயத்தமாக கத்திருக்கிறேன். எதுக்காக நான் சொல்லுகிறேன்னா, நான் சொல்லுவேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பொருளாதார தேவையும் இல்லை. ஏன்னா ஆண்டவரை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிருந்தோம். ஆண்டவர் சும்மாங்காட்டி நம்ம அழைக்கலை. வெறும் ஓய்வு நாளில் மட்டும் இனி ஞாயிற்றுக்கிழமை தலை சொரிஞ்சு சபைக்கு வர்றதுக்காக மாத்திரம் நம்ம அழைக்கலை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி கர்த்தரை சேவிங்க, கர்த்தரை நேசிங்க, கர்த்தருக்கு ஊழியக்காரராக இருங்க. அவர் ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக குலைச்சலாக்காதபடி ஆசரியம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். நீங்கள் வாசியுங்கள். அதனால தான் பேதுருவை ஆண்டவர் பார்த்து கேட்டார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படி ஆண்டவர் பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நீங்கள் நல்லா தெரியும் ஆண்டவரே, நீர் என்னை நான் உம்மை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆண்டவரே அப்படின்னு 2 பேருக்குள்ள ஒரு நேச போராட்டம். அது இவர் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்பார், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். பேதுரு சொல்லார், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா ஆண்டவர். ஒரு நேச போராட்டம் பேதுருக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக. ஏன்னா அந்த நேசம்தான் சபையை உலகத்திலலாம் கட்ட போகுது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நேசம்தான் கர்த்தரை சேவிக்க போகுது. அந்த நேசம்தான் கர்த்தரை நேசிக்க போகுது. அந்த நேசம்தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போகுது. அந்த நேசம்தான் ஓய்வு நாளை ஆராதிக்க போகிறது. அந்த நேசம்தான் உடன்படிக்கையை கை கொள்ள போகிறது. அந்த நேசம்தான் தலைகீழாய் சிலுவையிலே தன்னை அறைவதற்கு ஒப்பு கொடுக்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அது ஒரு நேச போராட்டம். நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? எந்த ஒரு ஆண் மகனை பார்த்து என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா? சரி, ஒரு முறை டே நீ நல்ல ஃப்ரெண்டு தான்டா, என் மேலே அன்பாக இருக்கிறது இல்லைடா நீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பொடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் 3 வாட்டி ஆண்டவரே பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன். 2வது வாட்டி பேதுருவே என்னை 3வது வாட்டி பேதுரு ஆமாம் ஆண்டவரே அழுது கொண்டே சொல்கிறான், ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன். நீங்கள் அறிவீங்களே, ஏன்பா என்ன கேட்குறீங்க இப்படி? நீங்களே அறிவீங்களே. நேச போராட்டம். மகனே, இந்த ஆண்டவருக்குள்ளாக ஒரு நேச போராட்டம் உங்களுக்கு எனக்கும் இருக்கணும். இந்த நேசத்தின் மூலமாக எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நீங்கள் தாங்கிக் கொள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தரை நேசிங்க, கர்த்தரை நேசிங்க. கர்த்தரை நேசித்தா உங்களை ஆண்டவரை ஆராதனை பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல தேவையில்லை. கர்த்தரை நேசித்தா கைகளை தட்டுங்க. நீங்கள் போனோமா? நீங்கள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலிருந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கொண்டு வந்தால் அவங்கள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் செய்யறதுக்காக கொண்டு வந்து இங்கே வச்சாங்க சபையில். ஏய் கைத்தட்டு, ஏய் பாட்டு பாடு, ஏய் வலது கரத்தை உயர்த்தி, ஜபம் பண்ணு, சோத்திரம் பண்ணு. என்ன நீங்கள் மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வந்த பிரேத பரிசோதனைக்கு கொண்டு வந்து வச்ச பொணங்களா? நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனமல்லவா? நீங்கள் உங்களை போய் வந்த உடனே சபையில் வந்த உடனே சோத்திரம் பண்ணணும்னு தெரியாதா உங்களுக்கு? நான் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். அப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணலை. சில பேர் வாயை திறக்கிறதுக்கே வெக்கப்படுறாங்க. சில இந்த நீங்கள் படத்தெல்லாம் பாருங்க, ஒரு பொண்ணை ஒரு ஆண் மகனை நேசிச்சானா மலை மேலே ஏறி நின்று ஐ லவ் யூ சொல்கிறானா இல்லையா? ஆனால் கர்த்தரை நேசிக்க வேண்டிய சபையில் ஒரு நாளாவது ஏசப்பா ஐ லவ் யூ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? வாயை திறந்து சொல்லியிருக்கிறீங்களா? இதே ஆணுக்கு பெண்ணு லெட்டர் கொடுக்குறது பாருங்க, ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ். எதில்? மயில இல்லை, ரத்தத்தில். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தான், ரத்தத்தில் எழுதி கொடுத்தான். ஒரு குழந்தை பிறந்தது. நிஜமாக நான் சொல்கிறேன், என்கிட்ட காட்டினான். ஏன் என்கிட்ட காட்டினான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய அண்ணன் என்னோட கூட வேலை செய்து கொண்டிருந்தான். நான் எவ்வளவாக அவன் தங்கையோடைய, இவனும் என் கூட படித்தவன், அதனால் அவனுடைய அண்ணன் எனக்கு தெரிந்தவனால என்னோட கொண்டு வந்து ஒட்டி கொண்டான். இல்லை என் வறுமைக்கும் என் கஞ்சி போராட்டத்துக்கும் யாரையும் என் கூட வரமாட்டாங்க. இவன் அந்த பொண்ணுக்காக என் கூட சேர்ந்தான்.
சேர்ந்து நான் எவ்வளவா நேசிக்கிறேன், அவள் பாரு ரத்தத்தில் லெட்டர் எழுதியிருக்கிறா, நானும் ரத்தத்தில் லெட்டர் எழுத போகிறேன். நான் சிரிச்சிட்டு அமைதியாக இருந்தேன். எதுவும் நான் அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டேன். கல்யாணம் ஆச்சு, கொண்டு போய் தனியாக பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் திருமணம் செய்து கொண்டாங்க. ஏதோ பையன் வீட்டில் வச்சுட்டாங்க. சரி, நம்ம ஒரே பையனாச்சேன்னு வச்சுட்டாங்க. ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய நான் போய் பார்த்து கையில் எழுந்தினேன். நான் சொல்லுவேன், இப்போது அவன் அந்த மனைவியோட கூட இல்லை, அவள் அந்த புருஷனோட கூட இல்லை. எதில் எழுதுனீங்க? எதில் எழுதுனீங்க? ஐ லவ் யூ ரத்தத்தில். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்களை ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆராதனை பண்ணுங்க, கை தட்டுங்கன்னு மாச்சூரிலிருந்து கொண்டு வந்த பிணங்களை ஆராய்கிற டாக்டர்கள் போல உங்களை கூறு போட வேண்டியதாக இருக்குது. ஆமேன், கூறு போடணும். அல்லேலூயா சொல்லு, ஆமேன் சொல்லு, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, கரங்களை தட்டு. ஏன்னா நீங்களா யாரு? அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு தின ஆராதனைக்கு நீங்கள் வருகிற போது உற்சாக ஆவியோடு கூட வரணும். அல்லேலூயா. என்னதான் இருக்கட்டும், போ, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், ஒளிவு மரம் பலனற்று போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஒரு நாளாவது ஏசப்பா ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கிறீங்க? இல்லை. ஏன்னா வெக்கம். ஐ லவ் யூன்னா என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. ஆண்டவரே உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, உண்மை அதிகமாக உம்மால பிரியமாக இருக்கிற என்னால் வாய் தந்து சொல்ல சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்க பார்ப்போம். அம்மா ஏசப்பா உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. வா, இப்போ தலையை தான் ஆடுதுங்க. இன்னும் ஆச்சரியாக தான் இருக்கிறாங்க. ஏசப்பா நேசிக்கிறேன்ப்பா, சோத்திரம், அல்லேலூயா, கோல்டா சொல்லு பார்க்கலாம். வரமாள் பற்றி இல்லைம்மா, நேசிக்கிறது தான் அது லவ். ரைட்டு, ஓகே. அங்கே பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள். ஏசப்பா ஐ லவ் யூ சொல்லுங்க. இல்லை நேசிக்கிறேன் ஆண்டவரே தமிழில் சொல்லுங்க. சோத்திரம், அல்லேலூயா. கஷ்டப்பட்டு பணத்தை அப்படியே கிழிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்க. ஜோயல் சத்தமாக சொல்லு. சோத்திரம், அல்லேலூயா, ஆமேன். மற்றவங்களாம் சொல்கிறவங்க தான். நீ சொல்லு தம்பி. அங்கே பாரு, வர மாட்டேங்குது. ஏசுவே உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லு. சோத்திரம், அல்லேலூயா. நல்ல பிள்ளைங்க. ஆமேன், ஆமேன். உயிர் பெற்றவர்களாக இருக்கணும். நம்ம ஆண்டவரை நல்லா துதிக்கணுங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நல்லா துதிச்சிங்க, எப்போவுமே நல்லா துதிக்கிறீங்க. எனக்கு நீங்கள் 4 பேர் 5 பேர் இருந்தாலும் எனக்கு துதிக்கிற போது ஒரு பெரும் வெள்ளத்தோடு கூட துதிக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஆமாம். நான் எப்போவுமே இங்கே ஆராதனை பண்ணுறது, நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, பின்னாடி வீட்டுக்காரங்க, இந்த வீட்டுக்காரங்க, அங்கே இருக்கிறவங்க, இந்த சத்தம் எங்கெல்லாம் போதோ ஜோயல்கிட்ட எப்போவுமே ஜோயல்கிட்ட வந்து சொல்லுவேன், பா சவுண்டு கூட்டு. ஏன்னா என் நினப்பு என்னென்னா எல்லாரோட கூட நான் ஆராதிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இங்கே இல்லை ஆண்டவரே, எல்லோரோட கூட நான் ஆராதிக்கிறேன். உம்மை ஒரு கூட்டம் உம்மை ஆராதி. இந்த சத்தம் எங்கெல்லாம் போதோ அதெல்லாம் அங்கெல்லாம் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. அவர்களோடு கூட நான் ஆராதிக்கிறேன் என்கிற அர்த்தம். ஏன்னா நாம் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அப்படி நாம் நேசிக்கிறவர்களாக. அதனால தான் ஒரு நேச போராட்டம் ஆண்டவருக்கும் பேதுருக்கும், ஒரு நேச போராட்டம். 3வது காரியம் நான் முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்காக, கர்த்தரை சேவிக்கிறவர்களையும் கர்த்தரை நேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை என்னையும், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய ஊழியக்காரி. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று சொல்லுவோமானால் பெரிய நீ மைக் போட்டு மேடையில் பேசி ஆராதனை பண்ணுறது மாத்திரம் அல்ல, அவர்களை காட்டிலும் யார் மேலான ஊழியக்காரர்கள் என்று சொல்லுவோமானால், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உன் பிள்ளைக்கும்
உன் ரட்சிக்கப்படாத கணவனுக்கும் நீ ஊழியக்காரி. ஆமென். இந்த ஊழியத்தை நீ சாதாரணமாக செஞ்சிட முடியாது. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை தான் ஊழியத்தை செய்ய முடியும். அதனால தான் சொல்றார் ஆண்டவர், ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்றது ரொம்ப எளிது, ஆனால் சாட்சியா இருந்து ஊழியம் செய்வது கடினம். சாட்சி உள்ள ஜீவியம் செய்வது கடினம். மற்றவர்களை நேசித்து ஊழியம் செய்வது கடினம். உன்னை வெறுக்கிறவர்களை நீ சிநேகிப்பது கடினம். ஊழியம் உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது ஊழியம். இதுதான் ஊழியம்னா வெள்ளையும் போட்டுக்கின்னு அல்லேலூயா போட்டுக்கின்னு ஆமென் சொல்லிட்டு அது மாத்திரமல்ல, உம்மை சகிப்பவர்களை ஆசீர்வதிப்பது ஊழியம். உன்னை அசிங்கமா பேசுறவர்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய ஊழியம். ஆண்டவர் அதுதானங்க செஞ்சாரு. எச்சில் முழுந்தவர்களுக்காக ஜெபித்தாரே, எச்சில் உமிழப்பட்டது. தொடச்சிட்டு, கர்த்தாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாத செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். உங்களால் முடியுதா? நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் புருஷமார்களை உங்களால் ரட்சிக்க முடியல, ரட்சிப்புக்குள்ளாக அவர்களுக்கு உங்களால் ஊழியக்காரலாம் நீங்கள் மாற முடியல. ஏன் அவர் துப்பும் போது உங்களால் துடைக்க முடியல, நீங்கள் மறுபடியும் துப்புறீங்க. இதுதான் பிரச்சனை. ஏசப்பா உலகத்தை ஆதாயம் பண்ணாரு. ஏன் சொல்லுங்க? துப்பும் போது தொடச்சிட்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு. ஆனால் நம்ம புருஷன் துப்புற போது என்ன பண்றோம்? என்னத்துக்கு இப்படி துப்புற? நான் எதுக்காக பண்ண உனக்கு தெரியுமா? ஏன் மூஞ்சில நீ துப்புறிய? அப்படி ஒரு தொடுக்கு, நீ நாசமா போயிடுவ. அவன் நாசமா போன, நீ கட்டிட்ட. அவன் நாசமா போனா கூட சேர்ந்து யார் போவா? நீ தான் போவ. எதிர்க்க ஒரு 100க்கு மேல வச்சு காப்பாத்தினுங்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? எதுக்குங்க? நல்ல காரியம் நடக்கும் போதெல்லாம் அம்மா ஆசீர்வாதிங்க சொல்றாங்க, ஐயா போனா சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் அது 100க்கு மேலே எவ்வளவு தொல்லை பண்ணாலும் இந்த மஞ்சள் குங்குமத்தை காப்பாற்றுறதுக்காக வச்சு சோத்தை போட்டுன்னு வச்சுன்னு இருக்கிறாங்க. ஆமே. ஏன் உலகத்தை இயேசு கிறிஸ்துவ ஆதாயம் பண்ணி உலகத்துக்கே ஊழியக்காரராக அவர் மாறினார்னா, துப்புனும் போது தொலைச்சார். அடித்த போது குழந்தை போல ஒருவன் சிறு பிள்ளையை போல ஆகாவிடில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. என் பர்வதத்துக்கு வர முடியாது. நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்குற போது அதை நீங்கள் வாசிக்கணுங்க. அவர் கேட்பார், கன்னத்தில் ஒருத்தன் அடிவான், ஒரு போர் வீரன். அவர் அழகாக கேட்பார், நீ என்னை ஏன் அடிக்கிறா? நான் தகாதது எதனா சொன்னால் நீ அடிக்கலாம், நான் தகுதியானதை சொல்கிற போது நீ என்னை ஏன் அடிக்கிறாய்? ஆனால் அவர் ஜெபம் பண்ணா 1000 கணக்கான தூதர்கள் வந்து அவருக்காக நிற்பாங்க. அவர் சொல்கிறாரு, இப்போது என் பிதாவை நோக்கி நான் வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு சமமான தேவ தூதர்களை என்னை மீட்க அனுப்புவார். 12 லேகியோன்னா 6000, 6 × 12 போடுங்க, எவ்வளவு ஆயிரக்கணக்காக. ஒரே ஒரு தூதன் வந்து லட்சக்கணக்கான படையை அழிச்சுட்டு போயிடுவான். ஆனால் அவர் கேட்குறாரு, கன்னத்தில் அரைஞ்சவங்கள பார்த்து, என்னையே நீ அடிக்கிறாய்? நான் தகாதது ஏதாவது சொன்னனா? பிதாவை என் தேவன் என்றேன். நான் தகுதியாய் சொன்னேன், ஆனால் என்னையா அடிக்கிறா? உங்களால் அப்படி முடியுமா சிஸ்டர்? பிரதர், நீ ஊழியக்கார. உனக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு வேலைக்கு சோற போடுற கணவன் எச்சையிலேயே, கணவன் பேச்சியே உங்களால் தாழ முடியலையே, அப்போ ஊராவுடைய வார்த்தையை நம்மளால் எப்படி தாங்க முடியும்? உங்களுக்கு ட்ரைனிங் செட்டரே உங்கள் வீட்டுக்காரன், உங்கள் புருஷனும் தான். நீங்கள் நல்ல ஊழியக்காரராக ஆகும்போது ஆகிறது யாரால? நீங்கள் பொறுமைசாலியாக ஆகிறது யாரால? நீங்கள் பக்திமானா ஆகிறது யாரால?
நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுறது யாரால? அல்லேலூயா. உங்கள் ரட்சிக்கப்படாத புருஷனால். ஆமேன். அல்லேலூயா. உனக்கு ரட்சிக்கப்படாத உன் மனைவியால். ஆமேன். அதுதான் பெரிய பிசாசு. உன்னை சோதிக்கிற பெரிய பிசாசு அதான். ஆமேன். ஒரு நாள் சீக்கிரம் சபைக்கு போயிட்டுனா உன்னை கண்டிக்கிற பிசாசு அதான். ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நம்ம மீன் கறி துண்டுற நாள். அது நம்ம என்ன துண்டுற நாள்? மீன் கறி துண்டுற நாள். கடைக்கு போனோமா, கச்சிதமாக வாங்கிட்டு வந்தோமா, நல்லா சாப்பிட்டோமா, அப்படி இல்லாமல் என்னவோ சபையா நீ போயிட்டா யார் நீ சோறு ஆக்குவா? சொல்லுவா. நம்ம நன்மைக்காக தான் போனேன். வாங்கிக்கோங்க. இதான் ஊழியம். ஊழியம்னா அந்த மைக்க பிடிச்சுன்னு அது மாத்திரமல்ல. ஊழியம் நான் சேவிக்கவும் நேசிக்கவும் எனக்கு ஊழியக்காரராக இருக்கவும். இதான் ஊழியம். அவர் ஊழியக்காரை கூப்பிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். ஊழியக்காரை கூப்பிட்டு நான் கட்டு எடுக்கிறேன். ஊழியக்காரை கூப்பிட்டு நான் முட்டை எடுக்கிறேன். ஊழியக்காரை கூப்பிட்டு நான் குங்குமம் எடுக்கிறேன். யார் ஊழியக்காரு? யார் ஊழியக்காரு? எப்பா மாச்சருடைய புனங்களை சொல்லுங்கள். நான் ஊழியக்காரன். நான் வருதா வாயில்? வரமாட்டேங்குதே. ஏன் எச்சல் துப்புறதுக்கு தயாராக, துடைக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதுதான் ஊழியக்காரன். நீங்கள் ஊழியக்காரங்க. பிள்ளை எதனா பண்ணால் ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் பிரச்சனை, ஜெபம் பண்ணுங்க. உட்காந்து இயேசுவின் நாமத்தினால் ஆவியை நிறைந்து நீ ஜெபம் பண்ணனா பெரிய விடுதலை அவன் குடும்பத்தில் நீ காணுவா. பெரிய விடுதலை உனக்கு குடும்பத்தில் கிடைக்கும். நீயே வீட்டில் குடியிருக்கிற வருஷங்கணக்கில் இருக்கிற உனக்கு தெரியாத முட்டை ஊழியக்காரன் வந்து கண்டுபிடிக்க முடியும்? சொல்லுங்க. உங்களுக்கு நீங்கள் தாங்க சூனியம் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் முட்டை மந்திரம் வச்சுக்கிறீங்க. யாரும் வைக்க முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரங்களும் இல்லை, குறி சொல்லுதும் இல்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமே. ஏசப்பாவுடைய ரத்தம் ஜெயம் இருந்தா உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் தான் ஊழியக்காரருங்க. வல்லமையோடு ஜெபம் பண்ணுங்க. எந்த அசுத்தாவி அண்டாது, எந்த அசுத்த கிரியை அண்டாது, எந்த துர்க்கிரியக்கு அண்டாது. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஊழியக்காரங்க. நீ சோர்ந்து போகிற போது உன் பிள்ளைகள் உனக்கு ஊழியக்காரங்க. நீ 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 பலவீனம் அடைகிற போது உன் புருஷன் உனக்கு ஊழியக்காரன். நீ ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருப்பீரானா ஒருவர் பலவீனத்தை ஒருவர் தாங்கி. ஆமேன். கிறிஸ்துனுடைய பிரமாணங்களை நிறைவேற்றத்தக்கதாக ஊழியக்காரர்களாக இருங்க. உன் வார்த்தை ஊழியம், உன் நடக்க ஊழியம், உன் பொறுமை ஊழியம், உன் ஜெபம் ஊழியம், உன்னுடைய ஆராதனை ஊழியம். நான் இன்றைக்கு சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு சிலர் இங்கே இருந்தாலும் என் விசுவாசம் ஒரு கூட்டத்துக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். எப்பெல்லாம் நான் ஜெபம் பண்ண கூடுகிறோன்னு, நேற்றுக்கு 2 மணி நேரம் 4 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணோம். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணோம். எங்கே எல்லைகள் எங்கெல்லாம் இந்த சத்தம் போகுதோ அவர்களுக்கெல்லாம் நானும் நீங்களும் ஊழியக்காரன். அல்லேலூயா. ஆமே. அந்த எண்ணம் இருக்கணும். அவர் ரொம்ப வல்லமையுள்ள ஊழியக்காரே இல்லை, அங்கே ஆளே இல்லை. ஆமே. இங்கே இருக்கிற ஊழியெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியும், எப்படி வல்லமையாக இருக்குதுன்னு நான் அறிவேன். ஆமே. வாயில் இருக்குது வந்துடுச்சு சொல்லிடுறேன். நான் ஒரு 1 லட்ச ரூபா சீட்டு, 2 லட்ச ரூபா சீட்டு, 5 லட்ச ரூபா சீட்டு ஆளுக்கு தகுந்த மாதிரி போட்டேன்னா நான் யார்? வல்லமை உள்ள ஊழியக்காரன். கேட்டப்பெல்லாம் கிடைக்குது. எங்கிருந்து கிடைக்குது? உன் வட்டி பணத்திலிருந்து கிடைக்குது. எனக்கு அந்த சாபமே வேணாம், அப்படியாப்பட்ட வருமானமும் வேணாம், உங்களை கசக்கி பிரிகிற காரியமும் வேணாம், ஜனங்களை கசக்கி பிரிகிற காரியமும் வேணாம். ஆண்டவர் கொடுத்தா சாப்பிட்றோம், இல்லை செத்து போகிறோம். ஆமேன். இந்த பர்வதத்தில் இருக்குன்னா இல்லை மேலே போய் பர்வதத்தில், ஆமே, அங்கே போய் பர்வதத்தில் உட்கார அந்த நம்பிக்கை இருக்கணும். அப்போ நீங்கள் யார்? வாயில் வார்த்தை வரமாட்டேங்குது பார்த்தீங்களா?
நான் ஊழியக்காரன். அப்போ உங்கள் வீட்டில் யார் ஜெபம் பண்ணணும்? உங்கள் வீட்டில் யார் அமைதியாக போகணும்? ரட்சிக்கப்படாத வீட்டில் யார் அமைதியாக இருக்கணும்? எச்ச துப்புனா யார் துடைக்கணும்? நீங்கள் தான் துடைக்கணும். தொடச்சி பாருங்க, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வாதம். ஊழியக்காரன் அப்பத்துக்கு இறைந்ததா சரித்திரமே இல்லை. இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க நீங்கள் ஊழியக்காரங்க, கர்த்தருக்கு ஊழியக்காரங்க, கர்த்தரை சாட்சியாக இருக்கிறவங்க ஊழியக்காரங்க. ஊழியக்காரங்க ஊழியக்காரன் அப்பத்துக்கு இறைந்ததா சரித்திரமே இல்லைங்க. ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். நீங்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலர்கள் 2:18. நான் கடகடன் வாசித்து நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர்கள் 2:18 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். அப்போஸ்தலர் 2:18. அப்போஸ்தலர்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. யார் மேலதான் ஆவியை ஊற்றார்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவங்கலாம் கையை தூக்குங்க. தூக்க மாட்டேன்றீங்களே. அந்நிய பாஷை பேசுறவங்களாம் கை தூக்குங்க. தூக்கிதான் ஆகணும், மறைக்காதீங்க, எஸ்கேப் ஆகாதீங்க. பேசுங்க, சோத்திரம் ஆண்டவர் பேசு, அந்நிய பாஷை பேசுங்க, சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவி பெற்றவங்களாம் கை தூக்குங்க. தூக்கவே யாராலும் முடியல. அப்போ நீங்க ஊழியக்காரரா? இல்லை. யார் மேல ஆவியை ஊற்றுவார்? ஊழியக்கார யார்? எச்சத்துப்புனா துடைக்கிறவன், அமைதியா இருக்கிறவன், குடும்பத்தை கட்டுகிறவன், கலைக்கிறவன் இல்லை, பொறுமையா இருக்கிறவன், சாட்சியா இருக்கிறவன். அவன் தான் யாரு? அவன் சொன்னாதான் வீடு கேட்கும். அப்படி இருக்கிறவன் தான் வீடு கேட்கும். அப்படி இருக்கிறவன் தான் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க. நன்மையான காரியத்தை உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரர்கள். ஒரு வீட்டுக்கு போறியா, கஷ்டமா இருக்கு சொல்றாங்களா? என் ஆண்டவர் நாமத்தில் ஜெபம் பண்ற உனக்கு போ சொல்லலாம், ஜெபம் பண்ணு. அந்த அம்மா வந்துடுச்சு, ஜெபம் பண்ணு. அந்த ஐயா வந்துட்டார், ஜெபம் பண்ணு. நீ போகிற இடம் ஒரு கஷ்டத்தை சொல்லுமானால் ஜெபம் பண்ணு, ஆராதனை பண்ணு. ஆவி அசுத்த ஆவி இருக்குமானா கடிந்து அப்புறப்படுத்து. அப்புறப்படுத்த. ஆண்டவரே, குடியின் ஆவியை அப்புறப்படுத்துகிறேன். நீ போகிறப்பெல்லாம் ஜெபம் பண்ணு. நீ உண்மையா ஒரு குடும்பத்தை, ஒரு மனுஷனை நேசிச்சனா, அந்த இடத்துல ஒரு குறை இருக்குமானா போகிற போதெல்லாம் நீ பேசு, விசாரி. உங்களை வேண்டான்னு சொல்லலை, ஆனால் புறப்படுகிற போது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா கேளுங்க. ஊழியக்காரர்களே, நீ ஊழியக்காரி. யார் மேலதான் ஆண்டவர் ஆவியை ஊற்றுவாரு? ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஏதோ ஒரு பாஷை பேசினா ஆவி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்களா? நான் பெற்று 20 வருஷம் ஆச்சு. ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு நாள் நான் சபையில் பாஸ்டர் கொட்டு அடிக்கிற போது அப்போ வந்தது அந்த வாயிலேருந்து வார்த்தை, அதுதான் அபிஷேகமாக்கும். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். ஏன்? ஆண்டவருடைய ஆவி எதற்கு? அப்பம் சொல்றதுக்கா? ஆண்டவருடைய ஆவி கரிமீன் சாப்பிட்றதுக்கா? எதுக்குங்க? ஆண்டவருடைய ஆவி லேண்டு வாங்கிறதுக்கா? சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆவி உன் பிள்ளைக்கு 50 பவுன் சவரன் கொடுத்து நகை போட்டு திருமணம் பண்ணுறதுக்கா? கர்த்தருடைய ஊழியம் செய்யறதுக்கு கர்த்தருடைய ஆவி. ஆமேன். சோற துன்றதுக்கும் வீடு வாங்கிறதுக்கும் யார் ஆவி போதும்? உங்க ஆவி போதும். ஆமேன். உங்க ஆவி போ. நீ வைராக்கியமா எழும்பி படிச்சுட்டனா, நீ வைராக்கியமா எழும்பி வேலையில சேர்ந்துட்டனா, நீ வைராக்கியமா சம்பாதிச்சுட்டனா, ஓவை போதாதா? வீடை கட்டுறதுக்கு, வாசலை கட்டுறதுக்கு, தின்றதுக்கும் உங்க ஆவி போதாது? நம்ம சாப்பிட்றதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கும் கர்த்தருடைய ஆவி எதுக்கு? ஆமேன். நம்ம ஆவியே ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார்னா நம்மை சாதிப்பவர்களாக வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய ஆவி எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய ஆவி பெற்றவங்களாம் எங்கே போனாங்க?
கொடாது சண்டைக்கு போனாங்களா? சாகிறதுக்கு போனாங்க. யாருக்காக? யாருக்காக? ஐயா சொல்லுங்க, யாருக்காக போனாங்க சாகிறதுக்கு? இந்த சுவிசேஷத்திற்காக, இந்த ஊழியத்திற்காக, தான் நேசித்தன அவர்களுடைய ஆண்டவருக்காக சாகிறதுக்காக ஆவியை பெற்றவன் போனான். ஆவியை பெற்றுட்டு நான் அபிஷேகம் பெற்றேன், ஆவியை பெற்றேன் உட்காந்துன்னு நாத்திகமானா ஏதோ ஒரு பாசியை பெற்றுக்கிட்டு ஏதோ கொட்டடிக்கிற சொல்ல லபலபா சபலபா சொல்லிட்டு ஊழியக்காரனுடைய கொஞ்சமும் அடையாளமும் இல்லாத திரிகிற அநேகர் இருக்கிறாங்க இன்னைக்கு. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. சாட்சி யார் ஊழியக்காரன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்காக சாட்சியா இருக்கிறவங்க. எனக்கு அருமையானவரே, நீ தாழ்ந்து போகிற போது ஒரு நாளும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். தாழ்மை உள்ளவருக்கு பெருமை உள்ளவருக்கு தெரியாது. நான் சொல்றேன், தேவன் எதிர்த்து நிற்கிறார். தெரியுமா உங்களுக்கு? தாழ்மை உள்ளவருக்கு பெருமை உள்ளவருக்கு யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்தாவே நம்மளால தாழ முடியல, மனசு ரொம்ப கஷ்டமாகுது. ஆண்டவர் ஏத்தாருன்னா எப்படி இருக்கும்? கவனிச்சுங்க. ஒரு புள்ள நம்ம எழுத்தாவே நம்மளால தாழ முடியல. என்ன சித்தா சொல்ற? நீ எழுத்து பேசினா உங்க அம்மாவால் தாழ முடியுதா? முடியல. நான் பெற்று வளர்த்தேன், இது என்னமா முடியுமோ தெரியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஆண்டவர் எதிர்பார்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதான் வசனம் சொல்லுது, தாழ்மை உள்ளவருக்கு நான் கிருபை அளிக்கிறேன், பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய், நீங்களும் நானும் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் தாழ்மை உள்ளவராக இருப்போம். ஏசப்பா ரொம்ப தாழ்மையாக இருந்தாருங்க. அதனால எல்லாத்தையும் சகிச்சார், உலகத்துக்கே ஊழியம் செஞ்சார். ஊழியக்காரருக்கு அடையாளம் தாழ்மை. அல்லேலூயா. உங்க மருமக சரியில்லை, உங்க கணவன் சரியில்லை, உங்க மனைவி சரியில்லை, உங்க பிள்ளைகள் சரியில்லை, அவர்களுக்கு முன்பாக தாழ்மையா இருங்க. தாழ்மையா இருங்க. தாழ்மையா இருங்க. நேசிங்க. உங்க மகனை போலவே உங்க மருமகளையும் நேசிங்க. நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமென், அல்லேலூயா. ஆமென். இதான் அடையாளம். அப்போ வருகிற போதே கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அனுப்புவார். இதெல்லாம் ரகசியம். இப்பயே எனக்கு வரப்போற மருமக எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியாது, ஆனா நான் நேசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்க இப்பவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது சூப்பரா வரும். அல்லேலூயா. ஆமென். அது எப்படியா அடங்கா பிரேடா இருந்தாலும் நீ தாழ்மை அவளை நேசிக்கிறபடினால காலில் விழுந்துரும். ஆமென். அடங்கா எந்த காலையும் எந்த ஆளுமே கிடையாது. அந்த ஆளை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ இப்படி இருக்க வரைக்கும் அந்த ஆளை ஒன்றும் பண்ண முடியாது. நீ எப்போ தாழ்மையோ அன்புள்ளோடு நேச உள்ளா மாறியோ அந்த ஆள் போயிட்டான். ஒரே நாளில் போயிடுவா போல. நீ காட்டுற அன்பு, நீ காட்டுற நேசம், நீ காட்டுற தாழ்மை, உன்னை ஒரு அடி அடிச்சிட்டா கூட சரி, அதற்காக வருத்தப்படுகிற கையா மாறி போயிடும். அந்த கை உன்னை குறித்த பாரமுள்ள கையா மாறி போயிடும். ஜனமே, ஆண்டவர் தான் ஆவி. யார் மேல ஆவியை ஊற்றார்? ஊழியக்காரன் மேல ஆவியை ஊற்றார். அப்போ ஆவியை பெற்றவன் எப்படி இருப்பான்? கர்த்தருடைய சுபாவங்களை தரித்திருப்பான். ஆமென். சாட்சியா இருப்பான், தாழ்மையா இருப்பான், மனத்தாழ்மையா இருப்பான். உன்னோட புரிந்து 8:13 வாசிக்கும்படியாக. அதிகாரம் 13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த
செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அல்லேலூயா. தன்னுடைய ஆஸ்திகளாலே அவருக்கு ஊழியம் செஞ்சாங்க. தன்னுடைய ஆஸ்திகள் மூலமாக அவருக்கு ஊழியம் செய்த அநேகர் அவரோட கூட இருந்தாங்க. நமக்கு ஆண்டவருக்கு தான் நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு தான். ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீதியை நம்ம தேடுகிறோம், எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரை பிரதானமா வைங்க, கர்த்தரை பிரதானமாக வைங்க. ஆஸ்திகளால் ஊழியம் செய்து கொண்டு இருந்தார்கள். 16வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா கேட்கிறேன். அப்போஸ்தலர் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இந்த மனுஷர் உன்னதமான ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டார். ரட்சிப்பினுடைய வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். அடுத்த ஊழியக்காரன் யாரு? ரட்சிப்பினுடைய வழியை அறிவிக்கிறவன் ஊழியக்காரன். நீங்களாம் உங்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க சிஸ்டர் பிரதர். ஒரு முறை கூட உங்களை தாழ்மையா நான் கேட்கிறேன், மறுபடியும் நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, பரலோக வாழ்க்கை என்பது, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது, இந்த தெய்வீகமான வாழ்க்கை என்பது வெறும் ஞாயிற்றுக்கிழமையில வந்து 2 பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு வசனத்தை கேட்கறது அல்ல. ஆண்டவரை சேவிக்க, ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவருக்கு ஊழியக்காரராக இருக்க. ஊழியக்காரர்கள் யார் என்று சொல்லுவோமானால் சாட்சி உள்ளவர்கள் ஊழியக்காரர்கள். யார் ஊழியக்காரர்கள்? தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஊழியக்காரர்கள். யார் ஊழியக்காரர்கள் என்று சொல்லுவோமானால் ரட்சிப்பினுடைய வழியை அறிவிக்கிறவர்கள் ஊழியக்காரர்கள். நீ போகிற போதெல்லாம் ரட்சிப்பு உயர்த்தப்பட்டிருக்கணும். நீ இருக்கிற ஸ்தலத்திலே ரட்சிப்பு உயர்த்தப்பட்டிருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலை அந்த ஊழியக்காரர்களை பார்த்து சொன்னார்கள், இவர்கள் தேவனுடைய ரட்சிப்பினுடைய வழியை அறிவிக்கிற ஊழியக்காரர்கள் என்று சொன்னார்கள். ரட்சிப்பை அறிவிக்கிற ஊழியக்காரர். அப்போஸ்தலர்கள் 26:16 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். அப்போஸ்தலர்கள் 26:16 வாசிக்கும்படியாக. 16. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உள்ள ஒரு வாழ்க்கை. நான் முன்னே சொன்னேன், ஊழியக்காரன் என்று சொல்லுவோமானால் சாட்சி உள்ளவன். சாட்சினா என்னது? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. சாட்சினா என்னது? விட்டு வைக்காதது சாட்சியா? பூ வைக்காதது சாட்சியா? அதெல்லாம் மாமிசம். நீ வச்சா வையே, வைக்க காட்டினா போ. அதை பற்றி கர்த்தர் ஒன்றும் பெருசாக கவலைப்படலை. ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகப்பட்டு சாட்சி விளங்குகிற காரியம். 2வது காரியம், ஜென்ம சுபாவம் செத்து கர்த்தருடைய சுபாவம் வெளிப்படுகிறவன் சாட்சி உள்ள ஊழியக்காரன். அப்போ ஊழியக்காரன் யார் என்று சொல்லமா? சாட்சி. அந்த சிஸ்டரா, அந்த பிரதரா, அந்த குடும்பமா? அப்படி சொல்லாதீங்க. அதை ஜெபிக்கிற குடும்பம். உங்களை கண்டு அது ஒரு பயப்படுகிறோம். உங்களை கண்டு பயப்படணும். உங்கள் ஜெப வாழ்க்கையை கண்டு பயப்படணும். உங்கள் தாழ்மையை கண்டு பயப்படணும். அந்த அம்மாவை நம்ம பேசினா வேணாப்பா, அது நமக்கு தான் திரும்பி வந்துடும். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க சிஸ்டர் பிரதர், வாழ்க்கையில் ரகசியத்தை. மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகளெல்லாம் நீங்கள் திரும்ப பேசுவீர்களானால் கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்ய மாட்டார். மற்றவர்கள் பேசுகிற வார்த்தை நீ அமைதியாக இருந்தன்னா, ஒரு செவுத்தில் பந்து போட்டால் எங்கே தான் வரும்? திரும்ப அங்கே போயிடும். உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் நீ கேட்ச் பிடிச்சின்னா பந்து எங்கே இருக்கும்? அல்லேலூயா,
அநேக சமயத்தில் எங்கள் நண்பர்கள்லாம் நாங்கள் விளையாடுவோம். என்ன பண்ணுவானுங்க விளையாட்டு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும், கேட்டுங்க. சாணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தோச்சிருவாங்க. இந்த நாங்கள்லாம் கிரிக்கெட் எங்கே பந்து போனாலும் ஓடி போய் பிடிக்கிறது தான் எங்கள் வேலை. அதை கீழே தரையிலே விட மாட்டோம், கீழே விழுந்து பிடிச்சிடணும். அப்படிப்பட்ட கை ஆயத்தமாகிடுச்சு விளையாட்டுக்காக. வேணும்னே என்ன பண்ணுவாங்க, டென்னிஸ் பாலில் நல்லா சாணியை தடவி கிரவுண்டில் நல்லா தடவி தூக்கி அடிப்பாங்க. எப்படியும் பிடிக்க போவான் தான். பிடிக்கிற கையெல்லாம் சாணியாகி நாரிடும். ஆமென். தரையில் பட்டு போயிருந்தா பிடிச்சதுனால தானே, என் கையில் இருக்கிறதுனால. கர்த்தருடைய பிள்ளையே, யார் உன்னை என்ன பேசினாலும், யாருக்கு விரோதமாக எழும்பி எச்சல் துடைத்த ஆண்டவர் உன் ஆண்டவர். என்ன அடிக்கிறீங்கன்னு அசுத்தமான பந்து வருகிற கையில் பிடிச்சி உன் கையை நீ நார அடிச்சுக்காத. அது போகல, அதை விட்டுரு. அது செவுத்தில் போட்டு எங்கே தான் போவோம். அப்படியும் நடக்கிறது உண்டு. சேர்த்து அங்கே செவுறு இருக்கும். வேகமாக அடிக்கிற போது நகர்ந்துட்டுனா செவுத்தில் பட்ட பந்து அவனுக்கே திரும்பி போய் அவனுடைய சட்டையே காயப்படுத்தின நினைவுகளும் எனக்கு உண்டு. ஆமே ஒதுங்கிடுவாங்க. சில ஒரு வாட்டி ஏமாற்ற முடியும், இன்னொரு வாட்டி நீ சாணி அடித்தாலும் சரி, எதை அடித்தாலும் சரி, அவன் ஒதுங்கிடுவான். அங்கே செவுத்தில் அடித்தா அதே பந்து அவனுடைய பனியிலையும் பட்டது என் வாழ்க்கையில் நடந்தது உண்டு. ஆமீன். நீங்கள் அமைதியாக இருங்க, நமக்காக யுத்தம் செய்வார். 22:4 வாசிக்கும்படியாக நான் அழைக்கிறேன். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அல்லேலூயா. நான் கொண்டு போய் சேர்ப்பேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து தரிசிப்பாங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை சேவிக்கிறது மூலமாய், ஆண்டவரை நேசிக்கிறது மூலமாய், ஆண்டவமாக இது அநேக காரியம் உண்டு. நான் இதோடு சொல்கிறேன், இன்னும் 4 காரியம் உண்டு. நான் இதோடு நான் முடிக்கிறேன். நான் சொல்வேன், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றியிலே இருக்கும். ஆமென். ஆண்டவரை சேவிக்கிறவர்களுக்கும், ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு தேவதூதர்களை போல நம்ம மாற்றுவார். ஆமே. நான் சொல்லுவேன், ஆண்டவர் சபை, நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துகிறேன், நீங்களாம் சாதாரணமான ஆள் அல்ல. நம்ம கருப்பாக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாத இருக்கலாம், நான் ஒரு சின்ன வாடகை வீட்டில் இருக்கலாம். ஆனால் நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு மாத்திரம் நீ மறந்துடாத. இந்த பதவி யாருமே கொடுக்க முடியாத பதவி. இந்த பதவி எல்லா பதவிகளிலும் மேலான பதவி. அவருடைய ஊழியக்காரர் சேர்த்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய சமூகத்தை உண்மையா அப்படி நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இங்க வாங்க, பர்வதத்துக்கு ஜப வீட்டுக்கு வாங்க, கர்த்தரை தரிசிப்பி. உங்க வாழ்க்கைக்கு பதில் கிடைக்கும். வாழ்க்கைக்கு பதில் கிடைக்கும். கேள்வி பல வருஷமா கேட்டு இருக்கிறீங்களே, அதுக்கு பதில் கிடைக்கும். கர்த்தர் தரிசிப்பீங்க. அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்திலே அவரை தரிசிப்பார்கள். நீ பரலோகத்தின் பர்வதத்துக்கு போனாலும் நீ தரிசனத்தை பெற்றுக்கொள்வா. நீ ஆண்டவர் உன்னை மகிமைப்படுகிற இந்த பூலோகத்தினுடைய பரலோகத்தினுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிற இந்த இடத்திலும் கர்த்தர் உன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் தரிசனம் பெற்றுக்கொள்வா. உன் பலவீனத்துக்கு தரிசனத்தை பெற்றுக்கொள்வா. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து தரிசனத்தை பெற்றுக்கொள்வா. உன் தரித்திர வாழ்க்கையை குறித்து தரிசனத்தை பெற்றுக்கொள்வா. உன் மரண போராட்டத்துக்கு ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்வா. தரிசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மேலே தரிக்கப்பட்டிருக்கும்.
பரலோக பர்வதத்துக்கு போகணுன்னா நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நாமும் தரிக்கப்பட்டவர்களை நான் வா என்று சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. நாமும் தரிக்கப்பட்டவங்க யார் என்று சொல்லுவோமானால் அவரை சேவிக்கிறவங்க, மாத்திரமல்ல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறவர்கள். ஆமே, இந்த ஓய்வு நாளை குறித்து, இந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்து உங்களுக்கு ஒரு பயம் பக்தி உண்டாயிருக்கணும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பயபக்தி. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். வெளியே 6 நாள் நல்ல சாட்சி, கர்த்தரை சேவித்து கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு ஊழியக்காராக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீ உள்ளே வருகிற போது ஓய்வு நாள் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தமாக இருக்கும். ஆமே, கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறவர்களாக நாம் கண்களை மூடி அவர் கேளுங்களேன். ஐயா, என்னை உம்மை சேவிக்கிறவளாக நம் நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன் உம்மை, என்னை பிரியாத பேரன்பே, என்னை பிரியாத பேரன்பே, இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றே, உம்மை முழு உள்ளத்தோடு வணங்குகிறே. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றே, உம்மை முழு உள்ளத்தோடு வணங்குகிறே. நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன் உம்மை, என்னை பிரியாத பேரன்பே, என்னை பிரியாத மெய் அன்பே. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி மகனை நீ இன்னும் நம்முடைய ஊழியம், நம்முடைய நேசம், நம்முடைய சேவை இந்த உலகத்துக்காகவும் நமக்காகவே இருந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுவேன், அநேக காரியங்களில் நான் தோற்று போகிறோம். ஆனால் ஆண்டவரை சேவித்து ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்கு ஊழியக்காரராக இருந்த அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக நீ ஆசரிச்சனா நீ ஒன்றையும் நீ தோற்று போவதில்லை, நீ ஒன்றையும் இழந்து போவதில்லை. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட மகளே, மகனே, ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொள், ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொள். அவரை சேவிப்பதற்குண்டான ஆவியை பெற்றுக்கொள், அவரை நேசிப்பதற்குண்டான ஆவியை பெற்றுக்கொள், அவருடைய ஊழியக்காரராக இருக்கிற ஆவியை நீ பெற்றுக்கொள். அவருடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆவியை பெற்றுக்கொள். வியாதியை விலக்குகிற ஒரு ஆவியை பெற்றுக்கொள். ஒரு கலிகூறுதலுடைய ஆவியை நீ இந்த வேலையில பெற்றுக்கொள். அப்பா, உம்மை காட்டிலும் வேற எந்த சந்தோஷம், வேற எந்த கலிகூறுதல் எனக்கு இல்லை ஆண்டவரே. ஓ, மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ந்திருப்பது போல, மணவாளன் மணவாட்டியின் மேல் கலிகூறுவது போல, மணவாளன் மணவாட்டியின் மேலே நேசம் கொள்வது போல, என் பிரியமே, என் ரூபவதியே, ஓ ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம். கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம பிரியமா இருந்துட்டோம். என் பிரியமே ரூபவதி என்று இன்ப சத்தம்
கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமாய், 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில். காட்டிலும் உனக்கும் எனக்கும் சிறந்தவர். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே, மணவாளியே வா என்பாரே, நானும் செல்வேன் அந்நேரமே. ஹல்லேலூயா. உன் மீது கொண்ட நேசம் அக்கினி சுவாலையா மாறட்டும் ஆண்டவரே. நான் என் பிள்ளைகளை நேசிப்பதை காட்டிலும், என்னுடைய பெற்றோரை நான் நேசிப்பதை காட்டிலும் உம்மை நான் அதிகமாக நேசிக்கிற போது நீர் என் மேலே வைக்கிற நேசம் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற ஆண்டவரே. இந்த அறிவு எனக்கு உண்டாகட்டும் அப்பா, இந்த அறிவு உண்டாகட்டும். ஒரு கலிகூறுதல் என் குடும்பத்தில் உண்டாகட்டும், ஒரு சாட்சி என் குடும்பத்தில் உண்டாகட்டும். எத்தனை நாளைக்கு இந்த கடன் பிரச்சனை, எத்தனை நாளைக்கு இந்த சண்டை, எத்தனை நாளைக்கு இந்த குடியினுடைய ஆவி, ஓ அல்லேலூயா, எத்தனை நாளைக்கு இந்த வட்டி பிரச்சனை ஆண்டவரே மாற்றும். உம்முடைய பிள்ளைகள் அல்லவா, உம்முடைய பிள்ளைகள் அல்லவா, உம்மை நேசிக்கிறோம் என்கிற உறுதியை நாங்கள் எடுக்கிற ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே 10,000கள் எனக்கு இருந்தாலும் 10,000களை காட்டிலும் என் நேசர் எனக்கு சிறந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாற்ற ஆண்டவரே, மாற்றப்பா. இந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வசனத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்களே, இதற்கான பாத்திரம் நாங்கள் இல்லை, இதற்கு தகுதி இல்லை ஆண்டவரே. இப்படிப்பட்ட மேலான வசனங்களை நீர் எங்களோட கூட பேசுவதற்கு நாங்கள் தகுதி இல்லை. பரலோக ரகசியங்களை எங்களிடத்திலே பேசுவதற்கு நாங்கள் தகுதி இல்லைப்பா. ஆனாலும் இந்த கூடாரத்தில் அதை வைத்திருக்கிறீரே ஐயா, உம்ம கூடாரத்தில் அப்பா உம்மை சேவித்து உம்மை நேசித்து உமக்கு ஊழியக்காரனாக இருந்து வருகிற போது என் கஷ்டத்துக்கு உன்னை தரிசிப்பேன், என் வியாதிக்கு உம்மை தரிசிப்பேன், என் பிரச்சனைக்கு உன்னை தரிசிப்பேன், என் அவமானத்துக்கு உம்மை தரிசிப்பேன், என் எல்லா சுமைகளுக்கும் உம்மை தரிசிப்பேன் ஆண்டவரே, தரிசிப்பேன் ஆண்டவரே. என்னுடைய நெற்றியில உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கும், உம்முடைய ஊழியக்காரர் மேலே உம்முடைய ஆவியை இந்த நாளிலே ஊற்ற ஆண்டவரே, ஊற்ற வாழ்ந்திருக்க செய்யும் உம்மில், உம்மை சேவிக்க, உம்மை நேசிக்க, உமக்கு ஊழியக்காரரை பரிசு இல்லாமல் ஆசரிக்க அனுகிரகம் செய்யுங்க ஆண்டவரே. மகிமையும் நசீரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் நல்ல பிதாவே. சகல இரக்கத்தை அமர்ந்திருக்க கர்த்தர் பாக்கியம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே உண்டாவது